ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. துரித உணவின் தோஷங்கள். வழங்கியவர் சந்தான கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள். துரித உணவு என்றால் என்ன? துரித உணவு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் என்பது விரைவாக சமைத்து வழங்கப்படும் உணவினை குறிக்கிறது. புரதம், வைட்டமின்கள், கனிம சத்துகள் முதலியவை மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அல்லது அறவே இல்லாத உணவே துரித உணவு என்றும், இவற்றில் உப்பும் கொழுப்பும் மிகுந்து காணப்படுகிறது என்றும் தேசிய சத்துணவு கழகம் இதற்கு வரையறை வழங்கியுள்ளது. மேற்கத்திய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உணவு வகைகள் பிற்பாடு இந்தியாவின் சாலையோர கடைகளில் அறிமுகமாகி தற்போது இந்திய உணவகங்களின் விற்பனையில் பிரதான உணவு வகைகளாக மாறியுள்ளன. இது குறித்து சற்று ஆராயலாம். துரித உணவின் ஆபத்து. காய்கறிகள், பழங்கள் முதலிய ஆரோக்கிய உணவுகளை உண்பது இளைய தலைமுறையிடம் குறைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இளைஞர்கள் துரித உணவுகளை உண்பதால் தொற்று நோய், நீரிழிவு, இதய நோய், புற்றுநோய், பல், எலும்பு, மூட்டுகளில் வரும் நோய்கள், நாளமில்லா சுரப்பிகளில் வரும் நோய்கள், உதாரணமாக முன்கழுத்து களலை, தைராய்டு முதலியவை ஏற்படுவதாக நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர். துரித உணவுகளில் மிக அதிகமான கொழுப்பு சத்தும் சர்க்கரையும் உள்ளதால் இவற்றை உண்பவர்கள் சக்தி இல்லாத ஊளைச்சதை பெருகியவர்களாக உள்ளனர். இவர்கள் குண்டர்களாக, நோயாளிகளாக, நீரிழிவு மருத்துவமனையின் வாடிக்கையாளர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இருந்தும் கூட இன்று உலகம் முழுவதும் துரித உணவு கூடங்கள் தொற்று நோயை போல பரவி வருகின்றன. பதப்படுத்தப்பட்டு டப்பாக்களில் விற்கப்படும் உணவு வகைகள் எந்திர துப்பாக்கிகளை விட கொடிய ஆயுதங்களாகும். ஜார்ஜ் ஆர்வெல் என்ற ஆங்கில எழுத்தாளர் இவ்வாறு கூறியிருந்தார். துரித உணவு சுவைக்கான காரணமும் கேடுகளும். உலகம் முழுவதும் உள்ள மக்களின் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கும் பன்னாட்டு துரித உணவு நிறுவனங்கள் பல்வேறு வகையான துரித உணவினை அறிமுகப்படுத்தி மக்களை அடிமைகளாக மாற்றி வருகின்றன. இதன் மூலம் உள்ளூரில் தயாரிக்கப்படும் தனிச்சுவை கொண்ட உணவு வகைகள் அளிக்கப்பட்டு ஒரே மாதிரியான உணவு வகைகள் மக்களின் மீது திணிக்கப்படுகின்றன. துரித உணவகங்கள் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருப்பதால் உண்பவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாது நார்ச்சத்து இல்லாத மைதாவை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இவற்றில் MSG அதாவது மானோசோடியம் குளூட்டமேட் எனப்படும் இரசாயன உப்பும் அஜினோமோட்டோ எனப்படும் வேதி பொருட்களும் சுவைக்காக கலக்கப்படுகின்றன. MSGயின் வாசனை மூளையின் ஹைபோதாலமஸ் பகுதியை தூண்டி இன்சுலின், அர்டினலின் முதலியவற்றின் சுரப்பினை அதிகப்படுத்துவதால் அடிக்கடி உணவு உண்ண வேண்டும் என்ற உணர்வு தூண்டப்படுகிறது. மேலும் இவை நமது குடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உணவு பழக்கம் குறித்து பகவத்கீதை 17.10 பின்வருமாறு கூறுகிறது. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற, பழைய, ஊசிப்போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவு தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. முன்பே சமைக்கப்பட்ட உணவை மீண்டும் சூடேற்றி உண்பதாலும் மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்களை உண்பதால் மக்கள் ரஜோ தமோ குணங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். இத்தகைய உணவு துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குவதாக பகவத்கீதை 17.9 கூறுகிறது. சனாதன தர்மத்தின் வாழ்க்கை முறையில் உணவானது எங்கே, எப்படி, யாரால் சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டு உண்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவில் உள்ள 5 தோஷங்கள். முதலாவது அர்த்த தோஷம். அர்த்தம் என்றால் பொருள் என்று அர்த்தம். சமைப்பதற்கு நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் நியாயமான வருவாயின் மூலமாக வாங்கியிருத்தல் வேண்டும். பிறரை ஏமாற்றியோ, திருடியோ, தர்மத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டோ பெறப்பட்ட பொருட்களை கொண்டு சமைக்கப்படும் உணவு அர்த்த தோஷம் உள்ளதாக கருதப்படும். நாவின் ருசிக்காக உணவை சமைப்பவர்களை திருடர்கள் என்றும், பாவத்தை உண்பவர்கள் என்றும் பகவத்கீதை 3.12 மற்றும் 13 கூறுகிறது.
பாவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சி உடையவனாக இருக்க முடியும்? எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூரண கிருஷ்ண உணர்வோடு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டுமே ஏற்க வேண்டும். இரண்டாவது, நிமித்த தோஷம். உணவை சமைப்பவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும். சமைப்பவர் பகவானின் மீது வலுவாத பக்தியுடையவராகவும் பக்தர்களின் மீது அன்புடையவராகவும் நல்ல சுபாவம் உடையவராகவும் இருத்தல் அவசியம். மேலும் சமைக்கப்படும் உணவு பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய தகுந்ததாக தூய்மையான முறையில் இருத்தல் வேண்டும். குறிப்பாக நாய், பல்லி, காகம் போன்ற ஜந்துக்களால் தொடப்படாமல் இருத்தல் வேண்டும். அவ்வாறு தொடப்பட்ட உணவுகள் அசுத்தமானவை. உணவில் தூசி, முடி, புழுக்கள் போன்றவையும் இருத்தல் கூடாது. பீஸ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது திரௌபதி எண்ணினாள். கௌரவ சபையில் துரியோதனன் துகிலுரிய உத்தரவிட்ட போது பீஸ்மர் ஏதும் பேசாது அமைதியாக இருந்தார். அவளது மனதை அறிந்து கொண்ட பீஸ்மர், நான் துரியோதனனின் ஆதரவில் அவனால் வழங்கப்பட்ட உணவை உண்டு வந்தவன் என்பதால் அந்த உணவு எனது அறிவை முற்றிலுமாக மறைத்து விட்டது. தற்போது எனது பழைய ரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டதால் நான் தூய்மை அடைந்துள்ளேன். எனது அறிவு பிரகாசமாக உள்ளது என்று கூறினர். துர்ப்புத்தி உடையவனால் சமைக்கப்பட்ட உணவு தீய எண்ணங்களை உருவாக்கும். நற்சிந்தனை கொண்டவனால் சமைக்கப்பட்ட உணவு நல்ல எண்ணங்களை உருவாக்கும் என்பதை நாம் இதிலிருந்து அறியலாம். மூன்றாவது, ஸ்தான தோஷம். உணவு சமைக்கப்படும் இடத்தில் நல்ல சூழலும் தூய்மையும் நிலவ வேண்டியது மிகவும் அவசியம். சமைக்கும் போது அனாவசிய சண்டைகள், அற்ப விவாதங்கள் நடந்தால் அந்த உணவு அசுத்தப்பட்டு விடும். அது மட்டுமின்றி கழிப்பறை, சூதாட்ட களம், மது அருந்துமிடம், விபச்சார விடுதி ஆகியவற்றின் அருகே சமைக்கப்படும் உணவும் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல. துரியோதனன் மாபெரும் விருந்து படைத்து கிருஷ்ணரை உணவருந்த அழைத்த போது கிருஷ்ணர் அவற்றை ஏற்க மறுத்து விதுரரின் வீட்டிற்கு அழையா விருந்தாளியாக சென்றார். பகவானை பார்த்த ஆனந்தத்தில் விதுரரின் மனைவி எதை தருகிறோம் என்பதை கூட அறியாமல் வாழைப்பழத்தை உரித்து பழத்தை எறிந்து விட்டு தோலை அன்புடன் அளித்தாள். பகவானும் அதனை ஏற்று ஆனந்தமடைந்தார். ஸ்தான தோஷத்தை பற்றி சிந்திக்கையில் இதனை நினைத்தல் நன்று. எவரால் வழங்கப்படும் உணவினை நாம் சாப்பிடக்கூடாது என்று மனு தர்ம சாஸ்திரம் அத்தியாயம் 4 ஸ்லோகங்கள் 207, 213, 214, 216 கூறுகிறது. குடிபோதையில் உள்ளவர்கள், கோபத்தோடு உள்ளவர்கள் மற்றும் நோயாளிகள் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. மரியாதையின்றி பரிமாறப்பட்ட உணவு, பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படாத அன்னம், எதிரிகள் கொடுக்கும் அன்னம், தூசி விழுந்த உணவு, புரளி பேசுபவன் உணவு, பொய் சாட்சி கூறுபவனின் உணவு, நன்றி மறந்தவனின் உணவு, நாய் வளர்ப்பவனின் உணவு, கள் விற்பவனின் உணவு, கருணையற்றவனின் உணவு, பிறரது மனைவியோடு தகாத உறவு வைத்திருப்பவனின் உணவு, இவற்றில் எந்த உணவையும் உண்ணவே கூடாது. நான்காவது, ஜாதி தோஷம். உணவில் உள்ள மூலப்பொருட்கள் சாத்வீக குணமுடையதாக இருத்தல் அவசியம். பால், நெய், அரிசி, மாவு, பருப்பு போன்றவை சாத்வீகமானவை. புளிப்பு, கார்ப்பு, உப்பு அதிகமாக இருப்பவை, பூண்டு, வெங்காயம் முதலியவை ராஜசிகமானவை, அதாவது ரஜோகுணமுடையவை. மாமிசம், முட்டை முதலியவை தாமசிகமானவை, தமோ குணமுடையவை. சாத்வீக உணவு ஆன்மீக முன்னேற்றத்தை தருகிறது. ராஜசிக உணவு, அதாவது ரஜோகுண உணவு பௌதிக உணர்வை தூண்டி சுயநலனிற்கு வழிவகுக்கிறது. தாமசிக, அதாவது தமோகுண உணவு அசுர குணத்தை வளர்க்கிறது. எனவே முழுமுதற் கடவுளுக்காக உணவு சமைத்தல், உணவை அவருக்கு நைவேத்தியம் செய்தல், பிரசாதத்தை ஏற்றல் முதலிய செயல்கள் ஒருவனை ஆன்மீகத்தில் உயர்த்துவதால் பக்தன் சாத்வீக உணவை மட்டுமே சமைத்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக ஏற்கிறான். ஐந்தாவது, சம்ஸ்கார தோஷம். அதிகமாக வேக வைத்தல், அதிகமாக வறுத்தல், பழைய உணவு போன்றவை தோஷமானவை. உடம்புக்கும் உள்ளத்திற்கும் ஊறு விளைவிப்பவை. வெளித்தோட்டத்தில் தூய்மையாக சமைக்கப்படும் உணவும் கூட உண்மையில் சம்ஸ்கார தோஷம் கொண்டதாக இருக்கும் என்பதால் கோயில்கள் அல்லது இல்லத்தில் பக்தர்களால் சமைக்கப்பட்டு பக்தர்களால் நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களால் பரிமாறப்படும் உணவே ஏற்புடையது என்பதை பக்தர்கள் அறிவர். இன்றோ ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் என்று அசுத்த உணவை ஆரவாரத்துடன் உண்கின்றனர். அசைவ உணவை தயாரிக்கும் அதே பாத்திரத்தில் சாம்பார், அரிசி, பருப்பு முதலியவற்றையும் சமைக்கின்றனர்.
தட்டுகள் உரிய முறைப்படி கழுவப்படுகிறதா என்று யாருக்கும் தெரியாது. ஆக இந்த 5 வித தோஷங்களையும் விலக்கி ஒருவன் உணவருந்த வேண்டும். தோஷங்களிலிருந்து விடுபடுதல். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுவதாக பகவத்கீதை 3.13 கூறுகிறது. கிருஷ்ண பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதலில் படைக்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத்தகு பக்தர்கள் தங்களது பக்தி நெறிகளின் மூலமாக யாகங்களை செய்கின்றனர். ஜட உலகின் எல்லாவித பாவ தொடர்புகளின் களங்கங்களிலிருந்தும் இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன. எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறையினை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இல்லையேல் உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது. ஆஹார சுத்தௌ சத்வ சுத்தி சத்வ சுத்தௌ த்ருவா ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிருந்தீனாம் விப்ரமோக்ஷ. யாகம் செய்வதால் உணவு தூய்மை அடைகிறது. தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது. தூய்மையான வாழ்வினால் நினைவாற்றலை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன. மேலும் நினைவு புனிதமடைந்த பின்னர் ஒருவன் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்விற்கு வழிகாட்டுகின்றன. எனவே கண்களின் வழியே சென்று நாவில் உணர்ச்சிகளை தூண்டும் உணவை ஏற்காமல் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய பகவத் பிரசாதத்தை ஏற்று பாவ வாழ்வில் இருந்து விலகி வாழ்வோமாக. கோயில்கள் அல்லது இல்லத்தில் பக்தர்களால் சமைக்கப்பட்டு பக்தர்களால் நைவேத்தியம் செய்யப்பட்டு பரிமாறப்படும் உணவே ஏற்புடையது, சிறந்தது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.